Okay. J from the set A having 480 more subsets than B. Find the number of elements of A and B. Number of elements of A and number of elements of B. The set A having 480 more subsets than B. So given condition என்னன்னு சொல்லு பாக்கலாம். What is given condition? The set A having 480 more subsets than B. என்ன meaning இருக்கு? The set A having 480 more subsets than B. அதுக்கு என்ன meaning? Sir, the number of subset of A is the number of subset of B plus 480 subsets. Very good. The set A having 480 more subsets than B. அதுக்கு என்ன meaning? Number of subsets of A. Number of subsets of A minus number of subsets of B is 480. Difference between their subset. Actually, A having 480 more subsets. அப்ப number of subsets of A minus number of subsets of B வந்து 480. Difference between their subsets 480. Number of subsets of A க்கு என்ன formula பார்த்தோம்? What is the total number of subsets of A? 2 power n of A. 2 power n of A. 2 power n of A minus number of subsets of B is 2 power n of B. 2 power n of A minus 2 power n of B equal to 480. From this equation, we need to find what is n of A and n of B. Simple தான் சொல்ல பார்க்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம இது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆக்சுவலா ஒன் ஈக்குவேஷன் இருக்கு, 2 அன்னவுன்ஸ் இருக்கு. கொஞ்சம் ஹார்ட் தான். நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸும் நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸும் சேமா இருந்தா தான் சால்வ் பண்ண முடியும். பட் இங்க 2 அன்னவுன்ஸ் 1 ஈக்குவேஷன், பட் சிம்பிள் தான். கொஞ்சம் திங்க் பண்ணா ஆன்சர் பண்ணலாம். 2 power n of A minus 2 power n of B equal to 480. Sir. Yes, sir. Sir, base equal ஆன பவர் ஆட் பண்ணலாமா சார்? அது ப்ராடக்ட்ல இருந்தா. இது ப்ராடக்ட்ல இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணலாம். சப்ட்ராக்ஷன்ல இருக்கு, பண்ண முடியாது. சோ என்ன பண்ற? LHS பாரு. Difference of two numbers. Those numbers are exponent of 2. 2 ஓட எக்ஸ்போனன்ட் ஓட டிஃபரன்ஸ் தானே. அப்போ எந்த 2 ஓட எக்ஸ்போனன்ட்ஸ் ஓட டிஃபரன்ஸ் 480 வருதுன்னு நீ கம்பேர் பண்ணு. Listen. 2 power 0 1, 2 power 1 2, 2 power 2 4, 2 power 3 8, 2 power 4 16, 2 power 5 32, 2 power 6 64, 2 power 7 128, 2 power 8 256, 2 power 9 512, 2 power 10 1024. Okay, but இங்க டிஃபரன்ஸ் 480 இல்ல. 480 விட கிரேட்டர் நம்பர் என்ன? 512. இங்க ஏதோ ஒரு ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ் தான் 480. அது எந்த ரெண்டு நம்பர்? From 1 to 1024. Difference between any two numbers is 480. One of the number is 512. 9, sir. 512 and 32. இப்போ 480 விட கிரேட்டர் நம்பர் வந்தா ஸ்டாப் பண்ணிடலாம். 512 இருக்கு. 512 ஓட எந்த நம்பர்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணா 480 வரும் பாரு. 32. 512 minus 32 480. So நம்ம அந்த 480 எப்படி எழுதிக்கலாம் பாரு. 2 power n of A
minus 2 power n of b equal to 2 power 9 minus 2 power 5. 2 power 9 minus 2 power 5 தான் 480. இப்போ கம்பேர் பண்ணு. 2 power n of a is 2 power 9. So n of a is 9. N of b 5. Number of elements of a and b தான். N of a and n of b தான் question. So a has 9 elements, b 5. இது IIT question first. எவ்வளவு சிம்பிளா கேட்டிருக்காங்க சார். ஸோ கான்செப்ட் தான். இதை காப்பி பண்ணிடு. அடுத்த டாபிக் போலாம். more subsets. more subsets. Okay. Okay. Operation on set. Numbers எப்படி basic operators ordinary-ஆ இருக்கு. What are the algebraic operators on real numbers? Real numbers basic என்னென்ன operators இருக்கும்? Operators on real numbers. சார் வென் டயகிராம் இருக்கு சார் இதுக்கு முன்னாடி. இல்ல இத முடிச்சிட்டு பார்த்தா பெட்டரா இருக்கும். ஓகே சார். சார் ஆபரேட்டர்ஸ் என்னது சார்? ஆபரேஷன்ஸ் ஆன் நம்பர்ஸ் நம்ம பேசிக்கா பார்த்திருப்போம்ல லோயர் கிளாஸ்ல. கன்வெர்ட்டிங் டூ டிஃபரண்ட் நம்பர்ஸ் இன்டு சிங்கிள் நம்பர் இஸ் ஆபரேட்டர். பாரு 2 ஒரு நம்பர், 5 ஒரு நம்பர். 2 plus 5 என்ன? 7. So addition is operator. Addition, subtraction, multiplication, division. It's a basic algebraic operator. Numbersல இந்த மாதிரி ஆபரேட்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு ஆபரேட்டரோட ஜாப் என்ன? 2 நம்பர்ஸை 1 நம்பரா கன்வெர்ட் பண்றது. 2 நம்பர்ஸை சிங்கிள் நம்பரா கன்வெர்ட் பண்றது தான் ஆபரேட்டரோட ஜாப். இதெல்லாம் நம்பர்ஸ்ல இருக்கிற ஆபரேட்டர். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதே மாதிரி செட்ஸ்லயும் ஆபரேஷன்ஸ் இருக்கு, ஆபரேட்டர். அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். Union denoted by the symbol U.
யூனியன் என்ன மீனிங்? யூ மாதிரி. நல்ல கவனி. One set is A, another set is B, then A union B is defined as A union B, union of two sets. A union B is the set of all X such that X belongs to A or X belongs to B. இதுதான் definition. A union B. ரெண்டு செட்டை யூனியன் பண்ணணும். அடிஷன் மாதிரி தான். இப்போ அடிஷன் ஆப்ரேட்டர் இருக்குல்ல, அது மாதிரி தான் இங்கேயும் செட்ல யூனியன்ன்றது அடிஷன் மாதிரி தான். A union B is the set of all X such that X in A or யூனியன்னா ஆர்னு மீன். X in B. Example, நல்லா கவனிச்சுட்டேப்பா. ஃபர்ஸ்ட் ஒன், suppose the set A is 1, 2, 3. Another set B is 4, 5, 6. Then A union B is the set of all elements in A or in B. That is 1, 2, 3. A வையும் எழுதிடணும், B ஐயும் எழுதிடணும், கம்பைன் பண்ணணும். A B சேர்த்து எழுதிடணும். Union, combining both A and B. A union B is 1, 2, 3, 4, 5, 6. This is இந்த ஆப்ரேட்டர் தான் யூனியன் ஆப்ரேட்டர். A union B. இப்போ சொல்ல பார்க்கலாம், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் தரேன், உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு. Suppose A equal to 1, 2, 3. B equal to 3, 4, 5. What is A union B? 1, 2, 3, 4, 5, sir. 1, 2, 3, 4, 5. ஆக்சுவலா ரெபிடேஷன் வந்து நாட் அலவுட்ல. ஒன்ஸ் எழுதுனா போதும். 3 இந்த ரெண்டு செட்லயும் இருக்கு, ஒன்ஸ் நீ எழுதுனா போதும். ஏன்னா எய்தர் ஏல இருக்கணும் ஆர் பில இருக்கணும். ஸோ ஒன்ஸ் எழுதுனா போதும். 1, 2, 3. எகைன் 3 இருக்கு, அது ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ ரிமைனிங் 4 and 5. 1, 2, 3, 4, 5. ஓகே. தேர்ட், A equal to 1, 2, 3. B also 1, 2, 3. What is A union? 1, 2, 3, sir. Same, 1, 2, 3. 4 to 1. A equal to 1, 2, 3. And B is empty. So what is A union? 1, 2, 3, sir. 1, 1, 2, 3. 1, 2, 3. ஏன்னா இதுல நோ எலமெண்ட்ஸ்ல, அப்போ ஏஎல் 1, 2, 3. இதுதான் யூனியன் ஆப்ரேட்டர். இப்போ கம்பைன் பண்ணணும், அவ்வளவுதான். ஏல இருக்கதும் எழுதணும், பில இருக்கணும். இந்த எலமெண்ட்ஸ் இன் ஏ ஆர் இன் பின்னா ஏ பில இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இதுல பேர் ஆயிடும். இதுதான் யூனியன் ஆப்ரேட்டர். இதை காப்பி பண்ணிடு. Finish. Okay.
Okay. Second operator, intersection. Intersection of two sets. அதை இப்படிதான் denote பண்ணணும். Intersection. Definition பாரு. A intersection B. இது இப்படிதான் read பண்ணுப்பா. A intersection B. A intersection B is the set of all x such that x in A and x in B. So intersection means and. இது and னா என்னப்பா meaning? A லையும் இருக்கணும், B லையும் இருக்கணும். A லையும் இருக்கணும், B லையும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். அப்போ காமன் டு போத் A and B. A Bக்கு எது காமனா இருக்கோ அதுதான் இன்டர்செக்ஷன்ல வரும். Intersection means the common elements in both A and B. அப்ப and both இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்தா இன்டர்செக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணும். and both ரெண்டுத்துலயுமே இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் செட் பாரு, எக்ஸாம்பிள் பாரு. A123 B456. ஏக்கும் பிக்கும் காமனா என்ன இருக்கு? ஏல இருக்கிற எலிமெண்ட் பிலையும் இருக்கு. A123 Zero, sir. நோ Zero. எலிமெண்ட் காமன். ஜீரோன்னு சொல்லக்கூடாது. empty set. ஜீரோனா அது ஒரு எலிமெண்ட். எம்டி செட். A intersection B is empty. First case. Second case, 3. 3, 3 sir. common. So A intersection B is 3. A intersection B is 3. Third case, 1, 2, 3. 1, 2, 3, sir. எல்லாமே காமனா இருக்குல்ல. A லையும் 1 2 3 இருக்கு, B லையும் 1 2 3. So intersection is 1 2 3. A 1 2 3 B empty. So fourth case, Empty. empty தான். காமன் எலிமெண்ட்ஸ் தானே எழுதணும். ஏல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு, பட் B ல நோ எலிமெண்ட். So A intersection B is empty. Empty. So இதுல இருந்து இன்னொரு டெஃபினேஷன் சொல்றேன். If A intersection B is empty, phi na empty. Intersection empty na, then A and B are called disjoint set. Disjoint. Common elements இல்லைன்னா disjoint sets னு மீன். இதுதான் intersection. யூனியன்னா கம்பைன் பண்ணணும். இன்டர்செக்ஷன்னா காமன் மட்டும் எழுது. இதை காப்பி பண்ணிடுற. இன்டர்செக்ஷன் எம்டியா இருந்தா டிஸ்ஜாயிண்ட் செட்.
intersection non-empty. Some element exists ஆச்சுன்னா overlapping set. Overlapping. They have some element in common. Finished, sir. Okay. Okay. Next part. Difference of two sets. Subtraction part. That is A minus B ன்னு வச்சுக்கோங்க. A minus B க்கு என்ன meaning? The set of all x such that x in A and x not in B. A ல இருக்கணும் B ல இருக்கக்கூடாது. X in A and x not in B. ஏன்னா A ல இருந்து B யை subtract பண்றோம். Remaining இருக்கிறதானே எழுதணும். B is subtracted from A. A minus B னா என்ன மீனிங்? A ல இருந்து B யை subtract பண்றோம். அப்போ A ல பேலன்ஸ் இருக்கிறது தான் எழுதணும். The set of all elements in A and x not in B. Okay. நல்ல கவனிங்க. Example 1. Suppose A equal to 1, 2, 3. B equal to 3, 4, 5. Then what is A minus B? Try பண்ணேன். என்ன பாரு? 1, 2, sir. கவனிப்பா. A ல இருக்க எலமெண்ட்ஸ் எழுதணும், பட் அந்த எலமெண்ட் B ல இருக்கக்கூடாது. X not in B. A ல பாரு 1 இருக்கு, 1 B ல இருக்கா? இல்ல. So we can write 1. 2 A ல இருக்கு, but 2 B ல இல்ல. So we can write 2 also. But the element 3 in A, but also in B also, the set B. So 3 எழுதக்கூடாது. ஏன்னா A ல இருக்கணும், B ல இருக்கக்கூடாது. So சிம்பிளா சொல்லணும்னா A minus B பண்ணணும்னு வச்சுக்கோ. A and B க்கு காமன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாரு, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடு. 3 காமன். அப்போ ரிமைனிங் ஃபர்ஸ்ட் செட் A minus B ல A தான் ஃபர்ஸ்ட் செட். ஃபர்ஸ்ட் செட்ல பேலன்ஸ் என்ன இருக்கோ அது எழுது. 1, 2. இந்த கேஸ் B minus A என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 4,5. 4,5. ஃபர்ஸ்ட் செட் B. அப்போ B ல பேலன்ஸ் என்ன இருக்கோ அது எழுது. காமன் எலிமெண்ட்ஸ் எலிமினேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செட்ல பேலன்ஸ் என்ன இருக்கோ அது எழுது. ஓகே. கொஞ்சம் டிஃபரண்ட் கேஸ். எஸ் சார் இல்ல B ல அப்ப அந்த 4, 5 வந்து கன்சிடரே ஆகாதா சார்? கன்சிடரே ஆகாது. A ல இருந்து B யை சப்ட்ராக்ட் பண்றப்போ A ல பேலன்ஸ் இருக்கிறதுதானே எழுது. B is subtracted from A. Okay. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கவனிப்போம். A equal to 1, 2, 3. B is equal to 4, 5, 6. What is A minus B? 1, 2, 3, sir. 1, 2, 3. காமன் எலிமெண்ட்ஸே இல்ல. காமன் இருந்தா எலிமினேட் பண்ணிட்டு பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது எழுது. இங்க நோ காமன் எலிமெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் செட் தான் டிஃபரன்ஸ். செட் 1, 2, 3. B minus A. No common element. So first set B. So elements in B is 4, 5, 6. The B minus A. Third example. A is 1, 2, 3. B also 1, 2, 3. What is A minus B? Null set, sir.
காமன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் எதுவுமே இல்லை பாரு ஃபர்ஸ்ட் செட்ல. ஸோ எம்டி செட் a minus b empty, b minus a also empty. ஏன்னா ரெண்டும் ஈக்குவல் செட். ஈக்குவல் செட்ஸை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா நோ எலிமெண்ட் பேலன்ஸ். இது தேர்ட். இப்போ இது கரெக்டா சொல்லிட்டேன்னா உனக்கு எஸ். Suppose a equal to 1, 2, 3. b is empty. What is a minus b? A sir. A தான். காமன் எலிமெண்ட்ஸ் எலிமினேட் பண்ணும், பட் b ல தான் நோ எலிமெண்ட்ஸ் இருக்கு, காமனே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது ரிமைனிங் அப்படியே 1, 2, 3. 1, 2, 3. b minus a empty. empty. ஏன்னா b ல நோ எலிமெண்ட். ஸோ b minus a நத்திங் டு சப்ராக்ட், எதுவுமே இல்லை இல்லை, அப்போ b தான் வரும், அப்படியே empty தான் வரும். ஓகே, இதுதான் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட். இதை காப்பி பண்ணிடு. Sir. எஸ் பா. சார் இதுக்கும் இன்டர்செக்ஷனுக்கும் ரிலேஷன் ஏதாச்சும் இருக்கா சார்? பார்ப்போம் போக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிவிஜுவலா ஒன்று என்னன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்லாம் போகலாம். இன்டர்செக்ஷன்னா காமன் மட்டும் எழுதணும். இதுல காமனை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் செட்ல ரிமைனிங் இருக்குது. Finished, sir. சார் 1 minute சார், தேர்ட் ஃபோர்த் மட்டும் அழிக்காதீங்க சார். ஓகே. கம்ப்ளீட்டட் சார். Okay. Next operator, del, delta or del. அதுக்கு என்ன மீனிங்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் என்சிஆர்டில இது இல்லப்பா, அடிஷ்னலா அது ஜேஇல இருக்கு. சம்டைம்ஸ் இதுல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ பார்த்துக்கலாம். சிம்பிள் தான். ஏ டெல் பி, இதுக்கு என்ன மீனிங்னா ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் a minus b ஐயும் b minus a வையும் கம்பைன் பண்ணணும். a del b is a minus b union b minus a. Example, suppose a is 1, 2, 3, b equal to 3, 4, 5. a minus b first find out பண்ணு. a minus b னா காமன் எலிமெண்ட்ஸ் எலிமினேட் பண்ணிடு. ஃபர்ஸ்ட் செட்ல பேலன்ஸ் என்ன இருக்கு? 1, 2. b minus a 4, 5. 4, 5. இப்போ கம்பைனிங்
A del B is 1, 2, 3, sorry, 1, 2, 4, 5. A minus B union B minus A வா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடும். 1, 2, 4, 5. இதுதான் A del B. Combining A minus B union B minus A. Okay. இதுக்கு இன்னொரு டெஃபினேஷனும் சொல்லலாம். நல்லா கவனிப்போம். Or we can say A del B is A union B. A union B minus A intersection B. A union B minus A intersection B. Check பண்ணி பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளுக்கு A union B கம்பைன் பண்ணேன் AB A 1 2 3 B 3 4 5 3 ஆல்ரெடி எழுதிட்டோம். So 3 4 5 A union B 1 2 3 4 5 A intersection B and common to both A and B is 3 alone. So 3. So A del B is 1, 2, 3, 4, 5. A union B minus A intersection B. இந்த டூ செட்ஸை சப்ராக்ட் பண்ணணும். நம்ம இப்போதான் டிஃபரன்ஸ் பார்த்தோம். ரெண்டு செட்டை சப்ராக்ட் பண்ணணும்னா அதுல காமன் எலிமெண்ட்ஸ் எலிமினேட் பண்ணிடணும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1, 2, 4, 5. ஃபர்ஸ்ட் செட் A யூனியன் B, அதுல பேலன்ஸ் என்ன? 1 2 4 5 ரெண்டும் சேமா தான் இருக்கு பாருங்க. So two different definitions. A del B na A minus B union B minus A or A union B minus A intersection B. It's a copy picture. Finish, sir. Last operator. Complement of the set A. Complement of A. It's denoted by A dash or A power C. A complement na read பண்ணு. A dash na என்ன meaning? A complement. A complement க்கு என்ன meaning da? Other than A in universal set. Other than A in universal set. A வ விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது. நல்லா கவனி. Other than A in the universal set now, A complement is the set of all x such that x in U and x not in A. Other than A ல A வ விட்டுட்டு பேலன்ஸ் இருக்குது. அப்ப இதுக்கு என்ன மீனிங்னா U minus A. A complementனா என்ன மீனிங்? யுனிவர்சல் செட்ல A வ சப்ராக்ட் பண்ணிடணும். சப்ராக்ட் பண்றோம்னா பேலன்ஸ்
இருக்கிறதான எழுதுவோம். அதர் தென் ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் யூ மைனஸ் ஏ, வேற யூ இஸ் யுனிவர்சல் செட். அப்போ காம்ப்ளிமெண்ட் டிஃபைன் பண்றீங்கன்னா யுனிவர்சல் செட்டும் டிஃபைன் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன், நீ அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ண. The set of all students who failed in examination அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோ. ஒரு செட்டை டிஃபைன் பண்றேன், செட் ஏ, the set of all students who failed in examination. அப்ப யாரெல்லாம் அந்த செட்ல நீ சேர்த்து? The set of all students who failed in examination, who failed in exam. Those who does not pass. ஓகே, அதெல்லாம் ஓகே. எலமெண்ட்ஸ் யாரு? எலமெண்ட்ஸ் total number of people in the class minus வெயிட் those who passed. இப்போ இந்த பையன் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? those who are not pass in the exam, அதான் question. those who are failed in examனா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும்ல. நான் நம்ம கிளாஸ்ல இருந்து செலக்ட் பண்ணணுமா? நம்ம கிளாஸ்ல ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸா, இல்ல நம்ம ஸ்கூல்ல ஃபெயிலான ஸ்டூடெண்டா, இல்ல நம்ம சிட்டில ஃபெயிலான ஸ்டூடெண்டா? புரியுதா என்ன சொல்றேன்னு? ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னாதானே பேலன்ஸ் இருக்கிறது எழுதணும்னா எதுல இருந்து சொல்லணும்? கிளாஸ்ல இருந்து சொல்லணுமா? நம்ம கிளாஸ்ல ஃபெயிலானவங்களா, நம்ம ஸ்கூல்ல ஃபெயிலான ஸ்டூடெண்டா, இல்ல நம்ம சிட்டில கன்சிடர் பண்றப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்கல்ல. அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிமெண்ட்டுக்கு. அப்போ யூனிவர்சல் செட் இம்பார்ட்டன்ட். எதை யூனிவர்சலா கன்சிடர் பண்றோன்றத சொல்லணும். இப்போ நம்ம கிளாஸ்ல ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்னா நீ சொல்லிருக்க. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. சப்போஸ் if the universal set U equal to 1 2 3 4 5 6 7 8 9 10 and the set A equal to 1 3 5, then what is A complement? A 1 3 5. இப்போ A complement என்ன? U minus A. டிஃபரன்ஸ் இப்பதான் பார்த்தோம். இந்த செட்டோட டிஃபரன்ஸ் வேணும்னா காமன் எலிமெண்ட்டை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் செட்ல பேலன்ஸ் இருக்கும். 2 4 6 7 8 9 10. அப்போ ஏவை விட்டு 1 3 5 விட்டு பேலன்ஸ் யுனிவர்சல் செட்ல என்ன இருக்கோ அதுதான் நம்ம எழுதணும். அப்போ யுனிவர்சல் செட் வந்து இம்பார்ட்டன்ட். காம்ப்ளிமெண்ட்ன்ற வேர்ட் டேஷ் ஏ காம்ப்ளிமெண்ட் ஆர் ஏ பாஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் யுனிவர்சல் செட் என்னன்னு பார்க்கணும். யுனிவர்சல் செட்ல ஏவை சப்ராக்ட் பண்ணணும். இப்போ நம்ம கிளாஸ்ல நல்லா கவனி. செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் in our class is universal set. The set A is set of all boys. Set of all boys. அப்ப A complement என்ன? Set of girls. Set of all girls. A complement set of all girls. The set of natural number is the universal set. The set of natural number is the universal set. The set A is set of all even numbers. Set of all even number. அப்ப A complement என்ன? Set of all Odd numbers. Set of all odd numbers. Even numbers to complement odd numbers. Odd numbers to complement even numbers. Boys oda complement girls. Girls oda complement boys. Pass oda complement fail. Fail oda complement pass. இந்த மாதிரி pass. இப்போ complementனா other than A in universal. இதை காப்பி பண்ணுங்க.
ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸிப்பா. நெக்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் ஃபுல்லாவே இப்ப நம்ம பண்ணோம்ல இதுதான். யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், காம்ப்ளிமெண்ட் ப்ராப்ளம்லாம் ஈஸியா பண்ணிடுவேன். பட் இப்ப பார்க்க போற ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டன்ட். மீனிங் புரியணும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ்ட் ஆன் யூனியன். நல்லா கவனி, இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன், A union B equal to B union A. True or false? யூனியன்னா என்ன மீனிங்? யூனியன் நம்ம பார்த்தோம், கம்பைன் பண்றது. A B கம்பைன் பண்ணி எழுதுனா யூனியன். A யூனியன் B பண்ணாலும் B யூனியன் A பண்ணாலும் சேமா தானே இருக்கும். அப்ப கம்யூட்டேட்டிவ் லா இது. லாஸ் ஆஃப் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இது. யூனியன் இஸ் கம்யூட்டேட்டிவ். செகண்ட், A union B union C which is equal to A union B union C. இதுக்கு என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் A B யூனியன் பண்ணிட்டு வந்த ரிசல்ட்ட C யோட யூனியன் பண்ணும். A union B union C equal to B and C ஃபர்ஸ்ட் யூனியன் பண்ணிட்டு தென் A வோட யூனியன் பண்ணாலும் சேமா தான் இருக்கும். பிராக்கெட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்கேன் பாரு. ஏபிசி ஏபிசி. ஆனா எல்ஹெச்எஸ்ல ஏபிஏ கம்பைன் பண்ணிட்டு சியோட கம்பைன் பண்ணாலும், ஆர் பிசிய கம்பைன் பண்ணிட்டு யூனியன் பண்ணிட்டு ஏவோட யூனியன் பண்ணாலும் சேமா தான் இருக்கும். இதுக்கு என்ன லாப்பா? இதுக்கு என்ன பேர்? இப்படிலாம் ஒரு லா பார்த்துருப்பீங்க அடிஷன்ல 8th ஸ்டாண்டர்ட்ல. A plus B. வெரி குட். அசோசியேட்டிவ் லா இது. இப்ப 2 plus 3 plus 5 which is equal to 2 plus 3 plus 5. 2 3 ஆட் பண்ணிட்டு 5 ஓட ஆட் பண்ணாலும் 3 5 ஆட் பண்ணிட்டு 2 ஓட ஆட் பண்ணாலும் சேமா தானே இருக்கும். அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ். அடிஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். சப்ட்ராக்ஷன் அசோசியேட்டிவா? அடிஷன் அசோசியேட்டிவ். சப்ட்ராக்ஷன் நோ சார். நோ. 2 minus 3 minus 5 and 2 minus of 3 minus 5 ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணி பாரு. 2 minus 3 minus 1 minus 1 minus 5 minus 6 3 minus 5 2 2 minus 2 0 not equal. Addition is always associative but subtraction not associative. இது மாதிரி தான் யூனியன். யூனியன் இஸ் associative. Associative properties to one the set of union. Okay. Third, important. நீதான் சொல்லணும். Any set A union empty. எந்த செட் வேணாலும் எடுத்துக்கோ. அதோட யூனியன் empty யூனியன் பண்ணா என்ன வரும்? ஏவே தான் வரும். ஏவையும் எம்டியையும் கம்பைன் பண்ணோம்னா எம்டில தான் ஒண்ணுமே இருக்காது. நோ எலிமெண்ட் இன் பை. So A union empty is A. A union empty is A. இந்த லாக் என்ன நேம்னா ஐடென்டிட்டி லா. நல்ல கவனி. நம்பர்ஸ்ல சொன்னா இன்னும் பெட்டரா புரியும். அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்ன? இப்ப 2 ஓட எந்த எலிமெண்ட் ஆட் பண்ணா எகைன் 2வே வரும். 0. 2 plus 0 தானே 2. அப்ப இதான் ஐடென்டிட்டி லா இன் அடிஷன். 0 is called additive identity. 0 is called additive identity. ஏன்னா 2 plus 0 always 2. 2 into what is 2? 1. 2 into 1 தான் 2 வரும். அப்போ 1 is called multiplicative identity. 0 additive identity. 1 multiplicative identity. இதே மாதிரி தானே இதுவும் இருக்கு. ஏ யூனியன் எம்டி இஸ் ஏ. அதே செட்டே வந்துடும். அப்ப இதுதான் ஐடென்டிட்டி லா. ஏ யூனியன் எம்டி இஸ் ஏ. இது ஐடென்டிட்டி லா. ஓகே. நெக்ஸ்ட் சார் டவுட் சார். சார் ஃபர்ஸ்ட் இதுல கம்யூட்டேட்டிவ் எழுதிருக்கீங்களா சார்? ஓகே சார். அதுலயே இன்டர்செக்ஷன் போடணும். ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ தானே சார்? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது யூனியன் இன்டர்செக்ஷன் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் இது முடிச்சுக்கலாம். ஃபோர்த் ஒன், ஏ யூனியன் ஏ. சேம் செட்டை கம்பைன் பண்ண என்ன போகும்? A1 2 3 A1 2 3
1 2 3 யூனியன் 1 2 3 என்ன வரும்? Again அதே தானே வரும். So A union A is A. This is called idempotent law. Okay. Last one. U means universal set. Universal set union A. என்ன வரும்? யூனிவர்சல் தான் வரும். ஏன்னா யூனிவர்சல்ல தான் ஏ எல்லாம் இருக்கும். அப்போ யூனிவர்சல் செட். ஓகே, இது யூனியன்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ். இதே மாதிரி நம்ம இன்டர்செக்ஷன்லயும் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் லா. சேம். A intersection B is equal to B intersection D. சேமா தான் இருக்கும். இன்டர்செக்ஷன்னா காமன் டு போத் A and B. A and B க்கு என்ன காமனோ அதே தான் B and A க்கும் காமன் இருக்கும். So intersection also commutative. Associative also true. A intersection B intersection C equal to A intersection B intersection C. Intersection of three set is associative. இது சொல்லு பார்க்கலாம். Third, A intersection empty. நம்ம இத எக்ஸாம்பிளா பார்த்திருக்கோம். ஒரு செட்டையும் எம்டியையும் இன்டர்செக்ட் பண்ணா என்ன வரும்? காமன். இன்டர்செக்ட்னா காமன். எம்டில தான் ஒண்ணுமே இருக்காது. எம்டி செட்ல ஒண்ணுமே இருக்காது. அப்போ காமன் ஏக்கும் எம்டிக்கும் காமன் என்ன இருக்கும்? எம்டி சார். எம்டி தான் இருக்கும். A intersection empty is empty. A intersection empty is empty. Universal set intersection A now. Common. யூக்கும் ஏக்கும் என்ன காமன்? ஏ சார். ஏ தான் காமன் இருக்கும். ஏன்னா யூனிவர்சல் செட்ல தான் ஏ இன்க்ளூட் ஆயிருக்கு. So universal setனா தான் bigger set which contains all the sets which are in the discussion. அப்போ காமன் பார்த்தோம்னா யூக்கும் ஏக்கும் காமன் ஏ தான் இருக்கும். ஓகே, ஏ இன்டர்செக்ஷன் ஏ என்ன? ஏக்கும் ஏக்கும் காமன் என்ன? ஏ 1 2 3 ஏ தானே இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஏ. ஐடம்பொட்டன்ட் லா. ஓகே, இதே இன்டர்செக்ஷன் தான். இப்ப இன்னும் பர்டிகுலரா கொஞ்சம் ரிசல்ட்ஸ் தரேன். இம்பார்ட்டன்ட் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றது. சப்செட்னா என்ன மீனிங்னு தெரியுங்களா? சப்செட்னா என்ன மீனிங்னு தெரியும்? நல்லா கபடி. If B is the subset of A, B is the subset of A, என்ன meaning? Every element of B is an element of A. B ல இருக்கிறது எல்லாமே A ல இருக்கு. If B is the subset of A, then what is A union B? A sir. ஏ சார். A. B ல இருக்கிறது எல்லாமே A ல இருக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் A 1 2 3 எடுத்துக்கலாம். B equal to 1, 2. இந்த கேஸ்ல B is the subset of A. B is the subset of A வா? இப்ப A union B பண்ணா என்ன வரும்? A 1 2 3 B 1 2. இத கம்பைன் பண்ணோம்னா 1 2 3 தானே வரும். It is A. So B is the subset of A னா A union B is equal to A. A union B equal to A. Okay. What is A intersection B? இதுலயே சொல்லு. A intersection B என்ன? B. B sir. A க்கும் B க்கும் காமன் வந்து 1 2 தானே. 1 and 2 காமன். 1 and 2 is the set B. அப்போ B is the subset of A னா A intersection B is B. இம்பார்ட்டன்டான ரிசல்ட். இத காப்பி பண்ணிடு. சார் அந்த இம்பார்ட்டன்ட் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லைப்பா, நான் எக்ஸாம்பிளோட உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாரு. கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கான். If B is the subset of A,
A is the subset of A னா இங்க ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாரு. A 1 2 3 னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A 1 2 3 B Okay, is sir. 1 2. ஓகே, இந்த கேஸ் பாரு, B is the subset of A. B ல இருக்க எல்லாமே A ல இருக்குல்ல, இப்போ B is the subset of A. இந்த கேஸ்க்கு இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணா என்ன வரும்? 1 2 3 1 2 யூனியன்னா கம்பைன் பண்ணணும், இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் சேர்த்து எழுதிடு. 1 2 3 1 2 யூனியன் இஸ் 1 2 3 1 2 3 னா A தானே. ஸோ A யூனியன் B இஸ் A. இன்டர்செக்ஷன் பண்ணேன்னா, இன்டர்செக்ஷன்னா காமன் எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுது. 1 2 3 1 2 ல காமன் 1 2 1 2 னா the set B இல்ல, அப்ப A intersection B is B. Okay, sir. Okay. சார் அந்த ஃபோர்த் ஒன் என்ன லான் மட்டும் சொல்லுங்க சார். Fourth one idempotent law. சார் A union A is A. சேமா இருக்க ரெண்டு இதுல ஆபரேஷன் பண்ணா அதே வருதுல்ல, ஐடம்பொட்டன்ட் லா. நம்பர்ஸ் இது கிடையாதுப்பா. இப்ப 2 + 2 2வா வரும், வராது. 2 - 2 2வா வரும், வராதுல்ல. ஆனா 0 + 0 0 வரும். 0 + 0 0. அது 0 வந்து ஐடம்பொட்டன்ட் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் இங்க செட்ஸ்ல ஃபார் எனி செட் A யூனியன் A இஸ் ஆல்வேஸ் A. ஈக்குவல் செட்ஸை யூனியன் பண்ணா அதே தான் வரும். ஈக்குவல் செட்ஸை இன்டர்செக்ட் பண்ணாலும் அதே தான் வரும். எஸ் A யூனியன் A இஸ் A. A intersection A also A. ஆக்சுவலா செட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம ஏன் இவ்வளவு ஸ்லோவா போறோம்? நம்ம இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எல்லா டாபிக்லயும் இருக்கும். இதை கம்பைன் பண்றது இது நல்லா ஸ்ட்ராங்கா போனாதான் போக போக மற்ற சாப்டர்ஸ் எல்லாம், ரிமைனிங் சாப்டர்ஸ் எல்லாம் ஈஸி. ஒன்ஸ் டீச் பண்ணாலே ஈஸியா புரியும். நீ ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் நல்லா தெரவா இருக்கணும், ஏன்னா அதெல்லாம் ஃபுல்லா கான்செப்ட் பேஸ்ட். செட்ஸும் ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு செகண்ட் சாப்டர் வரும். அந்த ரெண்டுமே பேசிக். இதோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா சாப்டர்ஸ்லயும் இருக்கும். 12th இருக்கும். செட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து 12th இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட். So difference the properties பாரு. A minus B not equal to B minus A. எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். A minus B not equal to B minus A. நான் கம்யூட்டேட்டிவ்.
Okay. Then one more important note, sir. A minus B, B minus A intersection B. The three sets common என்ன இருக்கும்? A minus B க்கும் B minus A க்கும் common என்ன இருக்கும்? Intersection என்னப்பா? A minus B க்கும் B minus A க்கும் intersection என்ன வரும்? empty set. Empty set. வேணா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பாரு. Suppose A equal to 1, 2, 3. B equal to 3, 4, 5. What is A minus B? 1, 2. B minus A 4, 5. And A intersection B. A intersection B na common to both A and B is 3. இப்போ இங்க ஒரு 3 sets இருக்கு. 1, 2, 4, 5, 3. இது மூணுத்திற்கும் காமன் இருக்கா? ஃபர்ஸ்ட் A minus B க்கும் B minus A க்கும் காமன் இருக்கா? நோ. B minus A க்கும் A intersection B க்கும் காமன் இருக்கா? நோ. A minus B A intersection B க்கு காமன் இருக்கா? நோ. காமன் எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா அந்த செட்ஸ்க்கு என்ன நேம்? நான் இப்பதான் ஒரு டெஃபினேஷன் வெரி குட். டிஸ்ஜாயிண்ட் செட். A minus B B minus A A intersection B or mutually disjoint sets. இதுவும் டிஸ்ஜாயிண்டா இருக்கும், இதுவும் டிஸ்ஜாயிண்டா இருக்கும், இதுவும் டிஸ்ஜாயிண்டா இருக்கும். அதான் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் செட். ஓகே, இப்ப அங்க பார்த்தோம்ல இதே கண்டிஷன் இப்ப இங்க பார்க்கலாம். யாரு சொல்றேன்னு பார்ப்போம் கரெக்டா. If B is the subset of A, B is the subset of A என்ன meaning? Every element of B is an element of A. இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோ. A minus B என்ன? 3 sir. A minus B வந்து 3. B is the subset of A na A minus B is 3. So non-empty. B minus A Empty set sir. Empty set. ஏன்னா B is the subset of A இல்ல. Every element of B is an element of A. அப்ப B ல A வை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா எல்லா எலிமெண்ட்டும் கேன்சல் ஆயிடும். 1, 2, 1, 2. B ல எதுவுமே பேலன்ஸ் இருக்காது. So if B is the subset of A na B minus A is always empty. Important ஆன ரிசல்ட். இத காப்பி பண்ணிடு. Finished sir. ஓகே, இன்டர்செக்ஷன் யூனியனை கம்பைன் பண்ணி ஒரு ரிசல்ட் இருக்கும். தட் இஸ் A intersection B union C. A intersection B union C equal to A intersection இருக்குல்ல, உள்ள கொண்டு A intersection B union A intersection C. இதுக்கு என்ன நேம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் Distributive property sir. x into y plus z நம்ம எப்படி எழுதுவோம்? xy plus xz. Distributive law over addition. Distributive law பா இது எழுதிருக்கோம்ல.
இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருந்தாலும் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன், A union B intersection C equal to A union B intersection A union C. Both are distributive law. Next, properties over complement. Okay, simple talk. A answer பண்ணலாம். What is A union A complement? Universal set, sir. Okay, complement involve ஆனாலே universal set define பண்ணணும். நான் example ஓட explain பண்றேன். Suppose universal set is 1 to 10, 1 2 3 etc. up to 10. The set A equal to even numbers 2 4 6 8 10. A complement என்ன வரும்? A complement na other than A in universal set. A complement other than A, odd numbers வரும். So the set 1 3 5 7 9. Okay. இப்போ A union A complement na A வையும் other than A ரெண்டுத்தையும் combine பண்ணோம்னா universal set வந்துரும்ல, எல்லா எலிமெண்ட்ஸும் வந்துரும். So A union A complement always U, universal set. இதே A intersection A complement always empty. ஏன்னா other than A complementனா other than A க்கும் A complementக்கும் common elements இருக்காது. A intersection A complement always empty. இது law of double complement. ஒரு செட்டுக்கு 2 times complement பண்ணா என்ன ஆயிடும்? நார்மல் செட்டே வந்துடும் சார். அதே செட்டே வந்துடும். A complementனா other than A complement the whole complement is A. Okay. empty க்கு complement பண்ணா suppose A set வந்து empty ன்னு வெச்சுக்கோ. use 1 to 10. A வந்து empty னா A complement other than A empty universal set A complement is universal set. ஏன்னா empty னா ஒண்ணுமே இருக்காதுல, இது இல்லாம பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதணும் சார். சோ empty க்கு complement பண்ணா universal set. universal set க்கு complement பண்ணேனா empty. ஏன்னா U complement னா U minus U. U minus U is empty. Equal sets subtract பண்ணா empty. இந்த 5 எழுதிக்கோ.
ஓகே செட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு 4 லாஸ் இருக்கு. டிமார்கன் லாஸ். டிமார்கன் லாஸ்னு ஒரு லாஸ் இருக்கு. 4 லாஸ் இம்பார்ட்டன்டான லாஸ் பா. ஃபர்ஸ்ட் டிமார்கன் லா, A union B the whole complement, A union B the whole complement equal to A complement union become intersection B complement. The first law. Second law, A intersection B the whole complement. A intersection B the whole complement is A complement intersection become union B complement. Third, A minus B union C. A minus B union C is A minus B union become intersection A minus C. Fourth law, A minus B intersection C equal to A minus B union A minus C. இதுக்கெல்லாம் மீனிங் இருக்கு. பட் அது இப்போ சொன்னா புரியாது. வென் டயக்ராம்ஸ் நான் டீச் பண்ணிட்டு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு எழுதிக்கோ. தீஸ் ஆர் த 4 டிமார்கன் லாஸ். டிமார்கன் லா. ஓகே, அவ்வளவுதான்ப்பா. ப்ராப்பர்ட்டிஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் ஓவர். ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸி. இப்போ உனக்கு யூனியன் இன்டர்செக்ஷன் டிஃபரன்ஸ் காம்ப்ளிமெண்ட் இதோட மீனிங் கிளியரா இருந்தீங்கன்னா டீச் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எக்ஸசைஸ் 1.4 and 1.5 எல்லா ப்ராப்ளமும் நீ பண்ணலாம். நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபோர்த் ஒன் மட்டும் எழுதல சார் நான் டிமார்கன்ஸ் லால. ஓகே, தேர்ட் ஒன் எழுதிருக்கியா? எழுதிருக்கேன் சார். தேர்ட்ல யூனியன்னா இன்டர்செக்ஷன் மாத்திக்கோ, இன்டர்செக்ஷன்னா யூனியன் மாத்திக்கோ. ஓகே சார். ஓகே, எக்ஸசைஸ் 1.4 ரொம்ப ஈஸி. First exercise 1.4 first question, find the union of each of the following pair of sets. Union கேக்குறா. Subdivision 1, the set x equal to 1 3 5 and the set y equal to 1 2 3. What is x union y? எல்லா நம்பர்ஸையும் கம்பைன் பண்ணணும். repetition not allowed. 1 2 3 5. Okay, 1 2 3 5. இதே மாதிரி செகண்ட் நீ பண்ணிடலாம். தேர்ட் நான் பண்றேன். தேர்ட் ஒன், the set A equal to the set of all x such that x is a natural number. X is a natural number and multiple of 3. Multiple of 3. Another set B is the set of all x such that x is a natural number less than 6.
இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் செட் ஏவை ரோஸ்டர் ஃபார்ம்க்கு மாத்து. செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கா? எக்ஸ் இஸ் a natural number and multiple of 3. என்ன நல்லா வரும் சொல்லு பார்க்கலாம். நேச்சுரல் நம்பரா இருக்கணும். 3, 6, 3 ஓட மல்டிபிள். 3, 6, 9, 12, 15, 3, 21. 6, 9, 12, 15, 21, etc. up to infinity. Infinite set. Sir, A infinite. B, the set of all x such that x is the natural number less than 6. 6 விட லெஸ்ஸா இருக்க நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, 4, 5. 4, 5. இப்போ A யூனியன் B பண்ணணும். A and B கம்பைன் பண்ண ஃபர்ஸ்ட் 5 வந்துரும். 1, 2, 3, 4, 5, 6 வரும். நெக்ஸ்ட் 6, 9, 12, 9, 15 to 12, infinite. 15 to infinite. Very good. Fourth one. சார் யூனியன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு செட் Sir. செட் வேணா ஒரு செட் இன்ஃபினைட்டா இருக்கலாமா சார்? ரெண்டு செட் இருக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, இருக்கலாம். Excuse me, sir. Sir, second one போடல sir. செகண்ட் நீங்க பண்ணிடலாம், அது ஈஸி. Okay sir. ஃபர்ஸ்ட் ஒன் மாதிரி தான், நான் சிம்பிளா இருக்கதெல்லாம் பண்ணல. The set of all x, fourth one, the set of all x such that x is a natural number. X is a natural number and 1 less than x less than or equal to 6. Another set B is the set of all x such that x is a natural number. That's fine. 6 less than x less than 10. ரோஸ்டர் ஃபார்ம்க்கு கன்வெர்ட் பண்ணினா ஈஸி. கன்வெர்ட் பண்ணணும்னு நெசசரிலாம் இல்லை, பண்ணினா பெட்டரா இருக்கும். செட் பில்டர் டு ரோஸ்டர் ஃபார்ம். நேச்சுரல் நம்பரா இருக்கணுமா? 1 விட கிரேட்டர், 6க்கு ஈக்குவல் ஆர் லெஸ். என்னென்ன நம்பர்ஸ் வரும்? 1 விட கிரேட்டரா 2, 3, 4, 5, 6. 2, 3, 4, 5. Equal also given. So 2, 3, 4, 5, 6. Set B என்ன? Natural number between 6 to 10. 7, 8, 9. இப்போ A union B. 2, 3, 4, 3. 5, 6, 7, 8, 9. That's all. Copy பண்ணேன்.
Okay. Okay, pa. Listen. Balance இருக்கிற sums எல்லாமே நீ பண்ணலாம். நான் உனக்கு exercise 1.4ல ரிமைனிங் ப்ராப்ளம்ஸோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். நீங்க கோ த்ரூ பண்ண யூனியன் பண்ண தெரியும்ல, யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். உன்னோட ஜாப் என்னன்னா இந்த லீவ்ல அந்த கேப்ல நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டே தானே, ஸோ இந்த கேப்ல எக்ஸசைஸ் 1.4ல நான் கொஸ்டின்ஸ் உனக்கு இப்போ குரூப்ல சென்ட் பண்றேன். எல்லா ப்ராப்ளமையும் ஒர்க் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்றியா? நீயே பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிள். இதுல டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம எக்ஸ்ட்ரா சம்ஸ் கொஞ்சம் நிறைய பார்த்துக்கலாம். பட் நீங்க இதுல கோ த்ரூ பண்ணணும். இதுல எதனா டவுட்ஸ் இருந்தா மண்டே கேட்கணும். நான் உங்களுக்கு கொஸ்டின் சென்ட் பண்றேன், நீ பாரு, எல்லாத்தையும் ஒர்க் பண்ணு. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்றேன். ஒன்லி ஒன் கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11 மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் ஈஸி. ஆன்சர் பண்ண பார்க்கலாம். 11th one. If R is the set of real numbers, if capital R is the set of real numbers, and the Q is the set of rational numbers, then what is R minus Q? Set of real numbers la rationals எல்லாம் subtract பண்ணா balance என்ன இருக்கும்? real numbers என்ன definition? ரியல் நம்பர்ஸ்ல ரேஷனல்ஸ் எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணா பேலன்ஸ் என்ன இருக்கும்? R minus Q. Irrational. Very good. Irrational number. The set of all irrational. Set of all rational and irrational is real number. Real na rational irrational oda union. Real number ku definition e adha pa. Real number R is rational, set of all rational, union irrational. Rational numbers union irrational numbers are real numbers. So நீ rational union irrational rational subtract பண்ணிட்டேனா rational எல்லாம் cancel ஆயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? the set of all irrational numbers. ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் சிம்பிள் தான். ரெண்டு செட் கொடுப்பாங்க, யூனியன் பண்ண சொல்லுவான், இன்டர்செக்ட் பண்ண சொல்லுவான். இன்டர்செக்ட்னா காமன், சப்ட்ராக்ட் பண்ண சொல்லுவான். இதுக்கு என்ன மீனிங்? 3 செட்ஸ் கொடுத்துட்டு A யூனியன் B இன்டர்செக்ஷன் Cனா என்ன பண்ணணும்? என்ன ஆர்டர்ல நீ பண்ணணும்? 3 செட்ஸ் ABC கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் A யூனியன் B பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் எவால்வேட் பண்ணணும். இந்த ரூல்லாம் நம்மளுக்கு தெரியும், போர்ட் மாஸ்டர். பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் A யூனியன் B இருக்கா, A B கம்பைன் பண்ணிட்டு வந்த ஆன்சரோட C இன்டர்செக்ட் பண்ணணும். C இன்டர்செக்ஷன் என்ன மீனிங்? A யூனியன் B செட்டுக்கும் Cக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து A யூனியன் B இன்டர்செக்ஷன் Cனா A யூனியன் B ஃபர்ஸ்ட் பண்ண வந்த செட்டோட Cக்கு காமன் என்ன இருக்குன்னு பாரு, அதை மட்டும் எடுத்து ஆன்சர் எழுது. பண்ணிடலாம்ல, சிம்பிள் தான். ஸோ நான் ப்ராப்ளம் சென்ட் பண்றேன், நீ ஒர்க் பண்ண. அதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தா இன் பிட்வீன் நீங்க எனக்கு கால் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல கேளு. இந்த எக்ஸசைஸை நீ கம்ப்ளீட்டா தரவா, எந்த டவுட்டும் இல்லாம முடிச்சிட்டேன்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வென் டயக்ராம்ஸ் போயிருக்கும். வென் டயக்ராம்ஸ் முடிச்சிட்டோம்னா செட்ஸ் அட்மோஸ்ட் ஓவர். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? ஓகே, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம்ப்பா.